சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கான புகார் மீது முதலமைச்சர் விஜய் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள முதற்கட்டமாக 41 பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம். மாணவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களிலிருந்து பள்ளிக்கும், பள்ளியில் இருந்து அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களுக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் நாளொன்றுக்கு 42 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு திண்டிவனத்தைச் சேர்ந்த பெண் உடலில் டீசலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. முதலமைச்சர் தனிப்பிரிவில் வழங்கிய புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய எழுத்தாளர் பூமணியின் இறுதி பயணத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குட்கா விற்பனை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்ததாக காவல்துறை தகவல். சபரிவர்மனை காவல்துறை அடித்து கொன்றுவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. கடையில இருந்து இந்த 4 பாக்கெட் எடுத்துட்டு உனக்கு மேல கேஸ் வான்னு சொல்லி கூட்டு போனாங்க. வான் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி ஏற்கனவே வான் பண்ணி விட்டுருந்தனால என் தம்பி கொண்டாட்டியும் போனாங்க. போனப்ப செல்ல வாங்கி வச்சுட்டு கையெழுத்து போட்டு விட்டாச்சு வீட்டுக்கு. தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போன் பண்ணி சொன்னாங்க செல்போன் வாங்கணும், வா வந்துட்டு போ அப்படின்னாங்க. என் தம்பி போனவன் வரவே இல்லை ஜெயிலுக்கு. அவன் நல்லா இருக்கேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸ் மூவ் பண்ணி எனக்கு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருன்னு. இன்னைக்கு காலையில போன் பண்ணி சொல்றாங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆஸ்பத்திரி வாங்கன்னு. வந்துட்டு இருக்க வழியில 7:25க்கு போயிட்டு சொல்றாங்க உங்க தம்பி இறந்துட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இங்க வந்து பார்த்தா என்ன செய்ய பார்க்க விட மாட்டேங்காங்க. அங்க மாசரி கொண்டு போயாச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு. யார்கிட்ட சார் கேட்டு கொண்டு போனீங்க? என் தம்பியை பார்த்ததுக்கு முன்னாடி எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேளு. தம்பிக்கு அநியாயம் நடந்திருக்கு, அவன் சாவலுக்கு அவனுக்கு இந்த நோயும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே விராலிப்பட்டியில் இரு தரப்பினருக்கு இடையேயான நிலத்தகராறில் மாற்றுத்திறனாளி நபர் மீது தாக்குதல் நடத்திய நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என கூறி அனைத்து வித மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம். வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வர ஏற்பாடு. சிறப்பு விமானம் மூலம் உடல்கள் மும்பை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிப்பு. கோவை அன்னூர் அருகே மது குடிக்க பணம் கேட்டு தாக்கிய கணவரை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்துக் கொன்ற மனைவி. மதுவுக்கு அடிமையாகி மதிமயங்கி திரியும் ஆசாமிகளால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என பொதுமக்கள் விமர்சனம். ஈரோடு அருகே கல்லூரி மாணவரை கத்தியால் சரமாரியாக தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதன் காரணமாகவே துணிகரத்துடன் குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி அருகே முன்விரோதம் காரணமாக மனைவி கண்முன்னே கணவன் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் தவிக்கும் பொதுமக்கள். சென்னை பெரியமேடு அருகே இருவேறு இடங்களில் மொத்தமாக 22 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற ராஜேஷ், சேதுராமன் ஆகிய இருவர் காவல்துறையினரால் கைது. ஈரோடு மாவட்டம் பவானியில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை கார்களில் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த இருவர் கைது. பிடிபட்ட நபர்களிடம் இருந்து 8 கிலோ குட்கா, 3 கார்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை.
சென்னை கோடம்பாக்கம் அருகே சாலையில் நடந்து சென்ற இளைஞரிடம் தகராறு செய்து சரமாரியாக தாக்குதல் நடத்தி கஞ்சா போதை கும்பல் அட்டூழியம். காவல்துறையினரின் அலட்சிய போக்கின் காரணமாகவே போதை ஆசாமிகள் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கூப்பிட்டு செவுல அடிச்சு கண்ணை எட்டி மாரில் விட்டு அப்படியே படுக்க கீழே தட்டிட்டாங்க 2 பேருமே. அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் 100க்கு ஃபோன் அடிச்சேன் சார். அடிச்சுட்டு போலீஸ் வந்தாங்க. வந்ததுக்கு போலீஸே புடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த 2 போலீஸால ஒருத்தனை மட்டும் தேத்தி விடுறாரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. வீடியோ இருக்கு எனக்கு. அடிச்சா திவாகர்ன்றவனை எப்படிதான் விட்டுறாங்க. அவங்க அப்பா பேரு நித்யா. அதனால அவங்க அப்பாவோட இதுவால அந்த பையனை விட்டுறாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கம்பெனில அப்படிதான் அந்த பையனை இது பண்ணாங்க. அந்த பார்க்கை தாண்டி போனீங்கன்னா டெய்லியும் 4 பசங்க கஞ்சா சின்ன இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியாங்க. ஃபுல்லா கஞ்சா ஓடிட்டே இருக்கு எனி டைம். அந்த பசங்களை போய் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பாவம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பார்சல் மூலம் கடத்தி வரப்பட்ட 1100 போதை மாத்திரைகள் சிக்கின. போதை மாத்திரைகளை வரவழைத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் சிக்கிய நிலையில் போதையின் பாதையில் பயணித்து எதிர்காலத்தை இழக்கும் இளைஞர்கள். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் நிர்வாணமாகவும் வீட்டின் கட்டிடத்தின் பைப்புகளில் ஏறியும் 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குழந்தைகள் முதல் முதியவர்களை வரை முகம் சுளிக்கும் வகையிலும் அச்சுறுத்தும் வகையிலும் அட்டகாசத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள் காவலர்களை கண்டதும் தப்பி ஓட்டம். செங்கல்பட்டு அருகே பழத்தோட்டம் பகுதியில் உள்ள அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் பணியில் இருந்த காவலரை தாக்கிவிட்டு 12 சிறார்கள் தப்பி ஓட்டம். சாலையில் சென்ற பொதுமக்களை தாக்கி 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கைபேசிகளை பறித்துச் சென்றதால் பரபரப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 113 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறை 3 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 16 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். போதைப் பொருட்களின் மொத்த விற்பனை சந்தையாக தமிழகம் மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். கடலூர் அருகே வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பான பிரச்சனையில் வீடு புகுந்து கிராம உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தாக்குதலில் காயமடைந்த கிராம உதவியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கம் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் சிக்கினான். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் திட்டவட்டம். ஈரோட்டில் பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூடைப்பந்து பயிற்சியாளர் உட்பட 3 மீது போக்சோ வழக்கு பதிவு. சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை பிராட்வேயில் இருந்து மாதவரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 45 வயதுடைய காமுகனுக்கு தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் காமுகர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 64 வயதான காமுக முதியவர் கைது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர் ஒருவர் பள்ளிக்கு சென்ற மாணவியை வழிமறித்து கடத்திச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம்.
மாணவி மீட்கப்பட்ட நிலையில் அவரை கடத்திய சாமியப்பன் என்பவனை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் உட்பட 4 பேரை தேடி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் திமுக அரசால் முறையான திட்டமிடல் இன்றி அமைக்கப்பட்டிருந்த மரத்திலான நடைபாதை அகற்றம். புயல் காற்று வீசும் காலங்களில் சேதமடையும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறி அகற்றியது அரசு. வடசென்னைக்கு உட்பட்ட மணலி மற்றும் மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. மின்வாரிய அலுவலகத்தின் தொலைபேசி வேலை செய்யாத நிலையில் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது ஊழியர்கள் யாரும் இல்லாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மின்வெட்டால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தூக்கமின்றி அவதிப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மின்வெட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். ஆங்காங்கே மின்தடையை ஏற்படுத்தினால்தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் சங்க நிர்வாகி புலம்பும் ஆடியோ வெளியாகி சர்ச்சை. நீங்க எப்படியா யாருக்கா தெரியாம போய் ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு வந்துடுங்க. 20,000 பேருக்கு மேல கான்ட்ராக்ட் லேபர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப 20,000 பேர் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தா இந்நேரம் எத்தனை இடத்துல மின்வெட்டு வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டுன்னு கேட்குறாங்க. சென்னையை தவிர வேறு மாவட்டங்களில், அதுவும் சென்னை கூட இன்றைக்கி 2 நாள் இல்லை எந்த பிரச்சனையுமே. 20,000 கான்ட்ராக்ட் லேபர் 5,000க்கு மேலே நம்ம இருக்கிறோம்னா ஏன் ஒரு மின்வெட்டு கூட நடக்கவே இல்லை? எந்த மாவட்டத்தில் படிச்சிங்களா மின்வெட்டு நடக்குதுன்ட்டு? கிடையவே கிடையாது. அன்னைக்கு சொன்னது தான். நாய் மாதிரி புன மாதிரி நம்ம வேலை பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பணி நியமன கோரிக்கைக்காக முழுவீச்சில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என மிரட்டும் துணியில் பேசிய ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமன் அருகே சென்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம். தாக்குதலால் தீப்பற்றிய கப்பலில் இருந்து கடலில் குதித்த 11 இந்தியர்களில் 10 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான ஒருவரை தேடும் பணிகள் தீவிரம். புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6ஐ ஆன்லைனில் சமர்ப்பிக்க புதிய நிபந்தனைகளை விதித்த தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் மேற்கொள்ளப்பட்ட பெற்றோரின் விவரங்களையும் சமர்ப்பிக்கும் வகையில் திருத்தம். டெல்லியில் பைக்கில் வந்த நபர்களால் நிதி நிறுவன ஊழியரிடம் துப்பாக்கி முனையில் 17 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவத்தால் பரபரப்பு. 24 மணி நேரத்திற்குள் விரைந்து செயல்பட்டு ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2.5 லட்சம் பணம், உயர் ரக வாகனம் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கூக்கால் கிராமத்தில் போதை தலைக்கேறிய ஒருவர் அரைக்குறை ஆடைகளுடன் சாலையில் ரகளையில் ஈடுபட்டதுடன் தனது வீட்டிற்கு குடிநீர் வழங்கக் கோரி வாகனங்களை மறித்து மிரட்டல். ரகளை குறித்த காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் உணவு டெலிவரி செய்ய சென்ற இளைஞரை சாதி பெயரை குறிப்பிட்டு இழிவாக பேசிய நபர் மீது புகார் அளிக்க வந்த இளைஞர் மீது காவல்துறை தாக்கிய கொடூரம். இளைஞரை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராடிய மாணவர் சங்கம். என் பேர் கேட்டாங்க, ராஜான்னு சொன்னேன். ராஜான்னு சொன்னதுக்கு உன் பேர் அது இல்லை, உங்க அம்மா கிட்ட போய் கேளு உன் பேர் என்னன்னு அப்படின்ட்டு சொன்னேன்.
ராஜா பேசுறதுக்கு தகுதி இல்லை. ராஜான்ற இவர் பேர் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை. நீலாம் ராஜாவா இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பழுதான மின்மாற்றியை சரி செய்ய முயன்ற எலக்ட்ரீசியன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் மின்மாற்றியில் சிக்கி உயிரிழந்த நபரின் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. மதுரை கொட்டாம்பட்டி அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 42 பேர் மதுரை மேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வியட்நாம் படகு விபத்தில் பிறந்த நாளில் உயிரிழந்த தர்மபுரி தொழிலதிபர். அவரது உடலை தமிழகத்திற்கு கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வட்டாட்சியர் தகவல். சுற்றுச்சூழல் பிரச்சினை தொடர்பாக பொதுமக்கள் அனுப்பும் புகார்களின் அடிப்படையில் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் திட்டவட்டம். விதிமுறைகளின்படி முறையாக வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே பசுமை தீர்ப்பாயத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் விளக்கம். மத்திய தகவல் ஆணையத்தில் மொத்தமாக 38,866 மனுக்கள் மீது தீர்வு காணப்படாமல் நிலுவையில் உள்ளதாக தகவல். நிலுவையில் உள்ள மனுக்கள் மீதான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என ஆர்டிஐ ஆர்வலர்கள் வலியுறுத்தல். மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு நடைமுறையில் கல்லூரி நிர்வாகங்கள் தலையிடக்கூடாது என கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. அறிவுறுத்தல்களை மீறி செயல்படும் கல்லூரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளிகளில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வான மாணவர்கள், விளையாட்டு பிரிவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் கலந்தாய்வில் பங்கேற்கின்றனர். சென்னையில் பெட்ரோல் விலை ₹1.69 உயர்ந்து லிட்டர் ₹109.45 விற்பனை. 1 லிட்டர் டீசல் ₹1.71 உயர்ந்து ₹101.26 விற்பனை. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் 3.6 என்ற ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவிப்பு. வங்கதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 51ஆக உயர்வு. மேலும் வீடுகள், உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தவித்து வரும் அவல சூழல். 2025 சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முதல் 10 இந்திய மாநிலங்களின் பட்டியல் வெளியீடு. 37,71,000 பயணிகளுடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும், 54,000 பயணிகள் பார்வையிட்டு பஞ்சாப் 10ஆம் இடத்திலும் உள்ள நிலையில் 1,16,000 சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு தமிழ்நாடு 7ஆம் இடம் பிடித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் 3வது போக்குவரத்து அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு. உட்கட்டமைப்பில் சுழற்சி பயன்பாடு, நிலையான விமான எரிபொருள், கரியமில வாயு வெளியேற்ற குறைப்பு, ரயில்வே ஆராய்ச்சி வலையமைப்பு உள்ளிட்டவற்றில் உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டுமென கூட்டத்தில் முடிவு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கோம்புகாடு கிராமத்தில் சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது. சண்டைக்கு பயன்படுத்திய சேவல்கள் மற்றும் பணமும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிய 2 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 2 பேரும் வீடுகளை நோட்டமிட்டு திருடும் திருடர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் வறட்சியின் விளிம்பில் ஆபத்தான நிலையில் உள்ள 10,000 பாசன ஏரிகள். விவசாய சாகுபடிக்கான பாசனம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவலை.
முறையற்ற சம்பள பிடித்தத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் பிஎஃப், இஎஸ்ஐ உள்ளிட்ட பணப்பலன்களை வழங்க வலியுறுத்தியும் ஜூலை 20ஆம் தேதி சென்னையில் இ-சேவை மைய ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் உள்ள அரசு இ-சேவை மையங்கள் அன்றைய தினம் செயல்படாது என்றும் திட்டவட்டம். அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் மெமு ரயில் இன்று முதல் ரத்து. செயல்பட்டு வரும் காரணங்களால் மறு உத்தரவு வரும் வரை ரயில் இயக்கப்படாது என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. லண்டனில் இருந்து சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது திடீரென விமானத்தின் மீது பறவை மோதியதால் பெரும் பரபரப்பு. விமானி துரிதமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதால் 236 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தனர். தமிழகம் முழுவதும் நச்சுக்கழிவு மேலாண்மை நிலையங்களில் தீயணைப்புத் துறையுடன் இணைந்து ஒருங்கிணைந்து தணிக்கை நடத்த வேண்டும் என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. விதிகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் வலியுறுத்தல். குற்ற வழக்குகளில் சிக்கி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்கக்கூடாது. நீதிமன்றத்தால் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் மீண்டும் பதவியை பெற வழிவகை செய்யும் வகையில் 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவில் முக்கிய திருத்தங்களை பரிந்துரை செய்துள்ளது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. நாட்டின் ராணுவ உற்பத்தி கொள்கையில் ஏவுகணைகளை உள்நாட்டு தனியார் நிறுவனங்களே தயாரிக்கவும் மேம்படுத்தவும் மத்திய அரசு முதன்முறையாக அனுமதி வழங்க தயாராகி வருவதாக தகவல். வழக்கமாக பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்த ஏவுகணை பிரிவில் முதன்முறையாக தனியார் வசம் ஒப்படைக்க ராணுவ அமைச்சகம் முடிவு. சென்னை திருமங்கலம் அம்பத்தூர் எஸ்டேட் சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சாலையோர உணவகத்தில் புகுந்த விபத்தில் 6 பேர் காயம். விதிமுறைகளை மீறி அதிவேகமாக வாகனங்களை இயக்குவோர்களை முறையாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு மக்கள் வலியுறுத்தல். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து தஞ்சாவூரில் தப்படித்து விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். குறுவை சாகுபடி பொய்த்து போன விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கோஷம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தத்தைமஞ்சி கிராமத்தில் பழைய பிளாஸ்டிக் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரும்புகையுடன் வானுயர கொழுந்துவிட்டு எரிந்த தீ. பிளாஸ்டிக் பொருட்கள் எரிவதால் கடும் துர்நாற்றம் வீசி சுவாசிக்கவே சிரமப்படும் நிலையில் ரசாயனம் கலந்த நீரை பீச்சி அடித்து தீயை அணைத்த வீரர்கள். 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இங்கிலாந்தில் வரி கிடையாது என்பதால் ஏற்றுமதியாளர்கள் உற்சாகம். இங்கிலாந்தில் இதுவரை இந்திய பணியாளர்களுக்கு 25% ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்ட நிலையில் இனி அந்த தொகை வட்டியுடன் ஊழியர்களுக்கே வழங்கப்படும் என்பதால் தொழிலாளர்களும் மகிழ்ச்சி. பெங்களூருவில் மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் மக்கள் மாதத்திற்கு 10 சிகரெட் புகைப்பதற்கு சமம் என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவல். உலகில் அதிக வாகன நெரிசல் கொண்ட நகரங்களின் பட்டியலில் பெங்களூரு 2வது இடத்தில் உள்ள நிலையில் வாகன நெரிசல் மற்றும் தொழிற்சாலை புகையால் பாதிக்கப்படும் மக்கள். ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 5 காசுகளாக உயர்ந்து ₹6.65 நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. ஒரு முட்டையின் விலை நாமக்கல்லில் ₹6.65 சென்னையில் ₹7.30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் மதுரை, வேலூர், திருத்தணி, சென்னை உள்ளிட்ட 12 இடங்களில் வெயில் சதமடித்திருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல். கடந்த சில நாட்களாக மழையின் காரணமாக வெயில் தாக்கம் சற்று குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தலை தூக்கி உள்ள வெப்பம். கத்தார் நாட்டின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியாவில் ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பு. நாடாளுமன்றம் மற்றும் ரயில் பவன் கட்டிடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு துக்கம் அனுசரிப்பு. ஈரானின் ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அதிரடியாக முறியடித்த அமெரிக்காவின் நட்பு நாடான குவைத். தென்மேற்கு ஈரானில் அமெரிக்க படைகள் நடத்திய புதிய வான்வழி தாக்குதலில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்ததாக அமெரிக்காவின் AP செய்தி நிறுவனம் தகவல். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுக்கடை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்த சோகம். மேலும் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். ஐரோப்பாவை தொடர்ந்து அமெரிக்காவை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. சில மாநிலங்களில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல். ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் உள்ள 140க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா அதிரடி வான்வழி தாக்குதல். அமைதி திரும்பும் வரை ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் முழு வீச்சில் போர் மூலம் அபாயம் உள்ளதால் சர்வதேச அளவில் பெரும் பதற்றம். அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்தின் பொறியியல் பிரிவின் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய இந்திய வம்சாவளி பெண் சுட்டுக் கொலை. குடும்ப தகராறில் அவரது கணவரை சுட்டுக் கொன்றதாக முதற்கட்ட தகவல் வெளியீடு. எரிசக்தி ஒத்துழைப்பு விவகாரம் தொடர்பாக இந்தியா, நேபாளம் இடையேயான மாநாடு நாளை தொடக்கம். இந்த மாநாடு நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 2 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. யுக்ரைன் பிரதமர் யூலியாவை பதவி நீக்கம் செய்து அதிபர் ஜெலன்ஸ்கி உத்தரவு. யுக்ரைன், ரஷ்யா இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் வியூகத்தின் செயலாக்கத்தை உறுதி செய்வதற்காக மாற்றங்கள் தேவை என அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. வெனிசுலாவில் நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4490 உயர்வு. மொத்தமாக இதுவரை 16,740 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தரப்பு அறிவிப்பு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் சுங்கவரி சலுகை உள்ளிட்ட சாதகமான நிபந்தனைகளை பெற மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல். விரைவான ஒப்பந்தத்தை விட சிறந்த ஒப்பந்தமே முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக இருப்பதால் அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் தாமதம். மேகாலயா மாநிலத்தின் கிழக்கு காரோ மலைப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவு. பூமிக்கு அடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்த நிலையில் பாதிப்புகள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. ICC T20 பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் முன்னணி பவுலர்களான வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் சரிவை சந்தித்துள்ளனர். முன்னதாக முதலிடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு சரிந்திருந்த சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி தற்போது மேலும் 2 இடங்களை பின்னோக்கி சென்று 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகுகிறார் பிரெட்டன் மெக்கல்லம். வெள்ளைப்பந்து அணிகளுக்கு தொடர்ந்து தலைமை தாங்குவார் எனவும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்கும் முதல் பெண்கள் டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய முதல் பெண் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் யாஸ்திகா பாட்டியா. இங்கிலாந்து அணிக்கு 457 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்திய மகளிர் அணி அபார ஆட்டம். நடிகர் விஜய் சேதுபதி நடித்த ட்ரெயின் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. ஒரே இரவில் ரயிலில் நடைபெறும் மர்ம சம்பவங்களை மையமாக கொண்டு இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தின் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தின் பெருமை பலகையில் இடம்பெற்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் இந்தியாவின் கிராந்தி கவுட். முதல் டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்த நிலையில் கிராந்தி கவுடுக்கு அங்கீகாரம்.
லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் வென்ற வெற்றியை தனது தாய்க்கு சமர்ப்பித்த செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா. நீண்டகால புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு ஜூலையில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன் தாயார் காலமானதாக வீராங்கனை உருக்கம். இந்திய கிரிக்கெட் அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னோய் சேர்ப்பு. இங்கிலாந்திற்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் பிரின்ஸ் யாதவும், ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 போட்டியில் ரவி பிஷ்னோயும் விளையாட உள்ளதாக BCCI அறிவிப்பு. T20 தரவரிசையில் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த இந்தியாவை 4-0 என்ற வெற்றியின் மூலம் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்த இங்கிலாந்து கிரிக்கெட் அணி அடிமேல் அடியாக ஏற்கனவே இங்கிலாந்துடனான தொடரை இழந்த இந்தியாவிற்கு தரவரிசையில் முதலிடம் என்ற மகுடத்தையும் இழந்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி. சமந்தா தயாரித்து நடித்த மா இன்டி பங்காரம் திரைப்படம் 22 நாட்களில் 100 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. கதாநாயகியை மையப்படுத்திய தெலுங்கு திரைப்படங்களுள் உலகளவில் 100 கோடி ரூபாயை வசூலித்து இந்த திரைப்படம் சாதனை படைத்துள்ளதாக படக்குழு பெருமிதம்.